என்னுடைய சகோதர சகோதரிகள், நண்பா நண்பிகள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலிருந்து உங்கள் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பரவட்டும், தமிழ் வெல்லட்டும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகேவா? சரி, தமிழ்நாட்டு அரசியல் உச்சகட்ட பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போ ஒட்டுமொத்த அரசியலுமே விஜய்ங்கிற மனசை சுற்றி தான் நடந்துட்டு இருக்கு. அப்பவும் சரி இப்பவும் சரி விஜய் 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 தான். சரியா? அதுல இப்போ விஜய்க்கு எதிராக நிறைய கொத்தடிமைகள் புதுசு புதுசாக முளைச்சிருக்காங்க. அதை ஏற்கனவே உள்ள பழைய கொத்தடிமைகளும் அவங்களுடைய பங்குக்கு இப்போ தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் படம் லீக் ஆயிருக்குல்ல, அந்த இஷ்யூ பத்தி தான். இதுல நம்ம ஒருத்தரை முன்னாடியே எதிர்பார்த்தேன். என்னடா இன்னும் அந்த நடுப்பக்க நக்கிய காணுமே, ஒரு 4-5 பேப்பரை தூக்கிட்டு வந்துருவாங்களே, என்னடா வரலையே புள்ளி வர புள்ளின்னு பார்த்தா நான் வந்துட்டாரு. அதாவது எனக்கு விஜய் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் லீக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேப்பரை வச்சுட்டு வந்திருக்காரு. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. உடனே என்ன வார்த்தை அவரை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சுன்னா, நீ மனசம் தானா இல்லை நான் கேட்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி பக்கத்துல +2 மாணவி பாத்ரூம் போகும்போது அந்த மாணவி எந்த அளவு கொடூரமா பாலியல் உள்ளுக்கு ஆகப்பட்டு இறந்தே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 2 வயசு பெண்ணுக்கு பாலியல் போய் இப்படி பாதி ஒரு பெண்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி புள்ளி விவரத்தோட தூக்கிட்டு நீ பேசியிருந்தானா உன்னை சல்யூட் பண்ணலாம், மதிக்கலாம், அந்த மீசைக்கும் கெத்தா இருக்கும். ஆனா கேவலம், அதாவது அந்த மாதிரி உயிர்கள் போகும்போதெல்லாம் வராத உன்னுடைய அந்த ஜேர்னலிசம், அதோடைய மக்களுக்காக அங்க பாத்தீங்கன்னா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, அங்க மக்களுக்காக நாங்க பணியாற்றுகிறோம், எங்கள்கிட்ட உயிரை கூட மதிக்காம நாங்க ஜேர்னலிஸ்டுக்கு அவ்வளவு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு இவரு தான் பயங்கரம் பிள்ளை கொடுப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு போறது முக்கியத்துவம் கொடுக்காம இந்த ஜனநாயக படம் வெளியானது மட்டும் இவ்வளவு தூக்கிட்டு ஓடி வரீங்க. ஆஃப்டர் இது முக்கியமான விஷயம் தான். அதாவது விஜய் அவர்களுடைய கடைசி படம், அவர் அரசியல் வந்திருக்காரு, அது எதிரிகள் வேணா பிளான் பண்ணி சொதப்பிட்டாங்க, முடக்கிட்டாங்க. அவர் அதை பத்தி திருப்பி முடக்கிட்டாங்க சொன்ன உடனே அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த படம் வெளியிலே வந்துருது. சரியா? இதை பத்தி பேச இல்லைன்னு சொல்லு. ஆனா மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பற்ற முறையில் உயிர் போதில்லை, அதெல்லாம் பத்தி பேசிட்டு இதையும் பேசணும். ஆனா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாரீங்கன்னா, அப்ப இதை வச்சு விஜய்க்கு தானே ஒரு அரசியல் கட்டமைக்கலாம். உங்களுடைய தலைவர் ஆட்சியில மக்களுக்கு என்ன வேணா பாதிக்கணும்னாலும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு எதிராக யார் பாத்தீங்கன்னா பேசக்கூடாது, அரசியல்ல வளர்ந்துடக்கூடாது. என்ன மாதிரி ஒரு எச்சத்தனமான இது. மக்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இந்த நடுப்பக்க நக்கியோட புத்தியில என்ன தெரிஞ்சுடுங்க. இவருதான் நான் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுதான் இந்த வீடியோ. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது அன்னைக்கு கரூர் சம்பவம் நினைச்சல, அப்போ சினிமா ஃபுட்டேஜ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, கேமரா ஃபுட்டேஜ்ல ஃபுல்லா இவங்க தான் வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வேணும்னே அந்த கூட்டத்தை கூட்டதே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஜனநாயக படத்துக்காண்டி தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருளை அப்படி கிளப்பி விட்டது. அதை பத்திக்கிட்டு நிறைய பேர் பாத்தீங்கல்ல, அன்னைக்கே சொன்னாரு நக்கீரன் கோபால், அவர் சொன்னது உண்மைதான், இவங்க படத்துக்காண்டி தான் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிருக்காங்க, அது ஜனநாயக படத்துல இருக்குதான், அப்படிதான் இப்படிதான். இப்போ ஜனநாயக படம் தான் லீக் பண்ணிட்டாங்கல்ல, நீங்க சொல்ற மாதிரி அதுக்குள்ள ஜனநாயக படத்தை அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அதுக்காகவே அந்த கூட்டத்தை கூட்டி அவர் வச்சிருந்தாருன்னா இப்ப அந்த சீனால வந்திருக்கும்ல. பாருங்க, பாத்துருப்பீங்களா? அதான் இந்நேரத்துக்கு தான் லீக் பண்ண படத்தை எல்லாரும் பாத்துருப்பீங்கல்ல. இப்ப எங்க கொண்டு வச்சு போறீங்க மூஞ்ச சொல்லுங்க. அது அந்த படம் சீன்லாம் இருந்துச்சா? என்னென்ன மாதிரி விட்டுனீங்கன்னா உங்க வாய், அதாவது நரம்பு இல்லாத நாக்குன்னு என்ன வேணா பேசுவாங்க இவங்க. அந்த மாதிரி தான். அதாவது எவ்வளவுக்குள்ள பொருளி, எந்த எடுத்தாலும் பொருளி. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு அரசியல் வந்துட்டாராம், இவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டாராம், அவருக்கு மக்கள் செல்வாக்கு அவ்வளவுக்குள்ள கூட்டிட்டான். அதை வாய்க்கணும் கேட்டு என்னென்ன வேலையில பார்த்து கடைசியில அந்த கரூர் சம்பவத்தை அப்படி விரும்ப திருப்பி இவர் அந்த ஜனநாயக படம் ஷூட்டிங் தான் ஒரு கூட்டத்தை கூட்டினாரு, இதை பண்ணாரு அப்படி இப்படின்னு பேசி இப்ப அந்த படமும் லீக் ஆயிட்டு. அப்ப அது இவ்வளவு நாள் பேசணும், அதை பத்தி ஒருத்தரும் பேச மாட்டேங்க. இப்ப என்னப்பா இது, ஜனநாயக படம் ஷூட்டிங் தான் கரூர் சம்பவம் நடந்துச்சு, நக்கீரன் கோபால் வரைக்கும் சொன்னாரு, நாமளும் ஆமா சொன்னோம். இப்போ அந்த படத்துல அந்த காட்சி மாதிரி எதுவுமே இல்லையே, அப்படி ஒரு சீனே வைக்கலையே அப்படின்னு எவனுமே பேச மாட்டேங்க. ஏன்னா இருந்தாதானே பேச முடியும். இல்ல இதெல்லாம் விட கொடுமை எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது எல்லாருமே இதுல பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஆதாயம் இருக்கு, விஜய் தான் லீக் பண்ண வச்சிட்டாரு அவங்க டீமோட சேர்ந்து சொல்லிட்டு நிறைய இந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. நிறைய ஒரு புத்திசாலிகள், சமூக போராளிகள், திடீர் சமூக போராளிகளும் அதை மறைமுகமா சொல்றானுங்க. நான் நாக்கா பிடிக்கிறப்ப கேட்கேன், இப்படி ஒரு லீக்கான படத்தை யாருமே அதோட காட்சிகளையோ எதையுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்குன்னு பல தயாரிப்பாளர் சைட்ல சொல்லியிருக்காங்க. காவல்துறையும் அது அறிவிப்பு இருக்கு. அவ்வளவுக்குள்ள அறிவிப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தன் உள்ளூர் சேனல், அதாவது டிவி சேனல், லோக்கல் டிவி சேனல்ல அந்த படத்தை தைரியமா வெளியிடுறானா, அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா நீங்க தான் சொல்லணும். அதாவது எங்க நடந்திருக்கு, கோவை கருமத்தப்பட்டியில உள்ள அங்க உள்ள ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா லோக்கல் சேனல்ல தைரியமா அவனுடைய லோக்கல் சேனல் டிவி லோக்கல் சேனல் புது படம் அதுல ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க, முழு படத்தையும். அப்ப இதுக்கு பேக்ரவுண்ட்லாம் என்ன இருக்குன்னு நினைக்கீங்க? எல்லாமே அதிகார வர்க்கம் இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா என் கடைசி படம்
நான் வந்து உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. நீ வந்து உச்சத்தை, அதாவது உச்சனாலே அவர் தான் பீக்ல இருக்காரு அந்த சினிமால. அவர் கடைசி படம் செமையா கல்லா கட்டுங்கிறது எல்லாரும் தெரியும். பிளாக் பஸ்டர் அடிக்கும், வசூல் மன்னன் அப்படிங்கிறது நிரூபிக்கும். அவர் அவ்வளவுக்குள்ள உச்சத்துல இருக்கும் தான் அவர் வந்து அதை விட்டுட்டு குயிட் பண்ணிட்டு அரசுக்கு வந்தாருங்கிறத நிரூபிக்கக்கூடிய படம். அப்ப அந்த படத்தை அப்படி ஆகக்கூடாது, அது மொக்கையாக்கிடணும். அந்த படமும் ஒரு அதாவது எப்பவுமே தியேட்டர்ல போய் ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் நீங்க வந்து சாதாரணமா அப்படி பார்த்து அதோடைய ட்ரோலா தான் ஆகும். அது வந்து ஏற்கனவே ஒரு ரீமேக் படமா, ஸோ அப்படிங்கும்போது இது ரொம்ப மொக்க பண்ணி அதை பெருசா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அதை இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவருடைய படத்தை லீக் பண்ண வச்சுட்டாங்க. அதாவது நல்லவனு புரிஞ்சுக்கணும், இவ்வளோ வருஷமா தனக்கு சோறு போட்டு தானை வளர்த்து விட்ட அந்த சினிமாவையே அதை அழிக்கிற மாதிரி இருந்து அந்த சினிமா திரையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் புரியும் அதோடைய வழின்னு தெரியும். ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் போட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. அதெல்லாம் இவ்வளவு நாளா சினிமா துறையிலே அதை வளர்ந்து வந்து இன்னைக்கு அதன் மூலம் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அதை பண்ணுவாரா? ஸோ அதை இவனும் யோசிக்க மாட்டேங்கான். ஆனா முழுக்க முழுக்க விஜய் இதை பண்ணிருப்பாரோ அதை பண்ணிருப்பாரோ என்னென்னலாம் விட்டுறாங்க பாருங்களேன். ஒருத்தர் தைரியம் உள்ளூச்சா அந்த படத்தை வெளியிடுறான். அப்ப அவனுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு? அப்ப அவனை கைது பண்ணியாச்சு. கைது பண்ணாலும் அவன் எப்படி, அப்ப அவனுக்கு ஒரு மிதப்பு இருந்திருக்குல்ல, பின்னாடி அவனுக்கு ஒரு அதிகார வர்க்கம் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் வெளியிடுறான். ஸோ நீங்க சிபிசில இருக்கு, நீங்க இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணிடலாமே, யார் முதல்ல வெளியிட்டா அப்படின்னு அவங்க ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சு இப்படி பேக்ல பண்ணதான் ஈஸியா. அது எங்க வந்து வந்துட்டோம்னால கண்டுபிடிச்ச முடியுமே. இப்ப இருக்க டெக்னாலஜில கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிங்க, யாரும் வெளியே கொண்டு வாங்க, பாத்திரலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சும்மா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆதவனா அந்த ஆள்லாம் இன்னைக்கு வந்து பேசுறான். அவன் எப்பவுமே விஜய்க்கு எதிரான முழுக்க இது வந்து விஜய் தான் லீக் பண்ணிட்டார், விஜய்க்கு தான் இருக்கு. ஏன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராக சொல்லிட்டு ஒரு குரூப்பல் அலையுதுல, உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரைக்கும் போச்சுல. அப்ப இதெல்லாம் வச்சு யாருக்கு ஆதாயம் கிடைக்குது? சிறுபான்மை ஓட்டுகள் அவங்களுக்கு எதிராக திருப்புன்னு ஒரு இது பண்றாங்கல்ல. அப்ப அதுக்குள்ள யாருக்கு ஆதாயம் போச்சு? விஜய்க்கு அதன் மூலம் ஆதாயம் கிடைக்குது. விஜய் எதிராக இஸ்லாமியருக்கு எதிரானவங்க திருப்புறீங்கல்ல, அப்ப இதுல வந்து யாருக்கு ஆதாயம் கிடைக்குன்னு யோசிக்க மாட்டீங்களா? என்ன நீங்க ஒரு மனசு அரசியல் வந்துட்டாரான், அவன் கிளம்பியிருக்கான். இதுல முக்கியமா இன்னைக்கு வீடியோ போட்டதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இப்போ அறமண்டல் ஒண்ணு இப்போ புதுசா விஜய்க்கு எதிராகவே கதறிட்டு கிடக்கு, அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். ஆக்சுவலா இந்த அறமண்டலுக்கு நேரத்தையே நாம ஒரு பதிலடி வீடியோ போட்டிருந்தோம். ஆனாலும் நமக்கு திருப்தி ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆள் ட்விட் போட்டதுக்கு பதிலடியாக தான் நம்ம அந்த வீடியோ காலி போட்டிருந்தோம். ஆனா அந்த ஆள் பேசின அந்த ஸ்பீச்சை நான் இது வரைக்கும் கேட்கல, இப்பதான் அதை பார்த்தேன். செம்ம காண்டாச்சு. நாக்கப்படுகிற மாதிரி சில கேள்விகள் அந்த அறமண்டலை பார்த்து கேட்கணும்னு தோணுது. யார் அந்த அறமண்டல் கேட்டீங்கன்னா டைரக்டர் சேரன். இப்போ ஏன் அந்த ஆளுக்கு இந்த பொழப்புன்னு தெரியல, அவருக்கு பட வாய்ப்புல எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் விமர்சிச்சா நமக்கு இங்க இருந்தா ஏதாவது பெருசா கிடைக்கும் நினைச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. தொடர்ந்து விஜய்க்கு எதிராகவே அவர் விமர்சிட்டு இருக்காரு, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ எதுக்காக நம்ம அவருக்கு நாக்கப்படுகிற மாதிரி சில கேள்வி கேட்கணும்னா, அவர் ரீசெண்டா ஸ்டேஜ்ல சீமான் அவரை தூக்கி பயங்கரமா பேசுறாரு. அது ஒரு தப்பு கிடையாது. இப்போ யார் யாருக்குனாலும் யார் வேணாலும் தூக்கி பேசலாம், அது அவங்களுடைய விருப்பம். அதுல அவர் சொல்றாரு, சீமான் அவர் பணத்துக்காக கட்சி ஆரம்பிக்கல, அவர் தொடர்ந்து 15 வருடங்களா தன்னுடைய கொள்கை சித்தாந்தம் மூலமாக மக்களிடையே அவர் பயங்கரமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சக்தியா வளர்ந்து நிற்காரு. அவர் யாருடைய கூட்டணிக்கு போக மாட்டாரு, தனியா தான் நிற்பாரு. அவர் கூடயும் யாரும் கூட்டணிக்கு வரக்கூடாது, நீங்க கூட்டணி பேசாதீங்க அப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. அதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல, ரைட், ஓகே. ஆனா அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாரு பாருங்க, சீமான் கூட எல்லாம் கூட்டணி வைக்கணும் ஒரு தகுதி வேணும். அதுக்கு சும்மா வெறும் சினிமா புகழை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அவரோட கூட்டணி பேச்சு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அப்படி வந்து விஜயாவில் ரொம்ப தரமட்டமா சீமான் கூட விஜயாவில் ஏதோ கூட்டணி வைக்கணும் அவர் வந்து விரும்பினது மாதிரியும் அதுக்கு சீமான் அவர் உடன்படாத மாதிரி ஒரு இமேஜ் அவர் பில்டப் பண்றாரு. எனக்கு இதை பார்த்த உடனே யோ நீ உண்மையிலேயே அரைமண்டல் தான்யா, இல்ல அரைமண்டல் மாதிரி நடிக்கையான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல எப்போ விஜய் அவர்கள் சீமான் என்ன நீங்க எங்களோட கூட்டணி வைந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு கதர்ன மாதிரியும் அதுக்கு சீமானால் மறுப்பு தெரிவிச்ச மாதிரி நீ பேசுறீங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என் தம்பி நான் சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கான், என் தம்பி கூட நான் மாநாட்டுக்கு போவேன், என் தம்பி இப்படிதான் அப்படின்னு முழுக்க 24 மணி நேரம் புகழ்ந்து விஜயோட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லி பேசினதே பார்த்தீங்கன்னா சீமான அவருடைய தும்பிகள். விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஆச்சு கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல எந்த இடத்துலயுமே அவருக்கு பார்த்தீங்கன்னா சீமான் நாம் தமிழர் அப்படிங்கிற வார்த்தை கூட அவர் பயன்படுத்த கிடையாது. ஏன்னா அவர் அந்த லெவல்ல இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க திமுக தான் என்னுடைய எதிர்ன்னு சொல்லி அதை நோக்கி அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க ஏதோ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமோட கூட்டணின்னு ஆசைப்பட்ட மாதிரியும். ஆனா ஒண்ணு தெரியுமா, என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா 2 பேருமே கூட்டணி வச்சா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடி நானா யோசிச்சிருக்கேன். அதாவது புதுசா வந்து இந்த திராவிட கட்சியெல்லாம் மாற்ற ஒரு கட்சி வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா புதுசாக வரக்கூடிய கட்சிகள் 2மே கூட்டணி வச்சு இருந்தாங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய உண்மையிலேயே மனசுக்கு தோணுச்சு, நல்லா இருக்கும்ல ஒரு புதுசா ஒரு கூட்டணி அப்படின்ட்டு. ஆனா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் அப்படியே உள்டாவ மாதிரி 24 மணி நேரம் விஜயை விமர்சிக்கிறது தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பிகளையும் அவர் முடக்கி விட்டுருக்காரு. இவரும் அப்படியே நின்று, அதாவது திமுக கைக்குலிலேயே மாறி செயல்படுறாங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் வேலைக்கு ஆகாது,
இவர் பேருக்கு தான் நாம் தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறது அப்படிலாம் வந்து பேருக்கு தான். உண்மையிலே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க இவர் வேற மாதிரி ஒரு அரசியலை பண்றாருங்கிறது நமக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஒன்று புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அவர் சொல்ற அந்த அறமண்டல் சேரனு, அதாவது இப்போ கூட சில பேர் ஸ்டேஜில் சொன்னாங்க, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து தனியாக நிற்கீங்க, யாருடைய கூட்டணி வச்சா ஒரு 4 பேராவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அறிவு விட்டாங்களா, அவங்க ஏன் 4 பேர் போகணும், அவங்க 234 பேருமே சட்டசபைக்கு போவாங்க அப்படிங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருமோ இல்லையா? நானும் பகிர்ந்து சிரிச்சுட்டேன். அதாவது இந்த ஆளு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்டையில் மசாலா உள்ள ஆளு, ஒரு நல்ல ஒரு திரைக்கதை வச்சு ஒரு படங்கள்லாம் டைரக்ட் பண்ண நினச்சிருந்தோம். அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் நம்ம அப்படியே தப்பாக கணக்கு போட்டிருக்கோம். இது சரியான ஒரு அறமண்டலாக இருக்குது. அதாவது நீங்க சீமான தூக்கி பிடிச்சு பேசல, எனக்கு தப்பா தெரியல. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய கொள்கைக்கு பிடிக்கும், சித்தம் தூக்கி பிடிக்கலாம். ஆனா நாட்டு நடப்பு தெரிஞ்சுட்டு பேசணும். விஜய் கட்சி எப்ப சீமானோட கூட்டணி வைக்க போறாங்கன்னு விரும்பினாங்க. சீமான் தானே பேசிட்டு அலைஞ்சாரு. இல்ல சீமானுக்கு அப்பம் தெரியலையா, விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்ச புதுசுல அவன் வந்து சினிமா புகழ வச்சுட்டு வரான், அவனுக்கு பின்னாடி இருக்கிற ரசிகர்கள் அப்படிங்கறதெல்லாம் சீமானும் அவருடைய தும்பிகளுக்கும் ஆரம்பத்தில் தெரியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் விவசாயியா இருந்தாரா, என்னடா இது இப்பதான் அவர் சினிமா நடிக்கிற சினிமாக்காரரா ஆயிட்டாரா, கூத்தடி ஆயிட்டாரா? உங்க வாய்ங்கிறத என்ன வேணா பேசுங்கன்னா இந்த மாதிரி சில ஜென்மங்களை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த ஆளுடைய அந்த ஸ்பீச் இருக்குல்ல, சேரனுடைய ஸ்பீச்சை நீங்க யாரெல்லாம் கேட்டீங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்களாம் எவ்வளவுக்குள்ள இரிட்டேட்டிங் ஆனீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமா நம்ம வீடியோ கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவருடைய ரோட் ஷோ நடந்துட்டு இருக்கு, அதாவது திருப்பூர்ல. ஸோ அதை பார்த்துட்டு அவர் அதுல என்ன கேம்பெயின்ல பேசுறாருங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த கட்ட வீடியோ வரும். எல்லாம் ரெடியா இருங்க, ஓகேவா? நம்மளுடைய அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு.